Good morning students. 10th Max exercise 8.3 fourth one பார்க்க போறோம். A coin is tossed thrice. What is the probability of getting two consecutive tails? So ஒரு காயின்னா ஒரு காயின் என்ன பண்ணுறாங்க, டாஸ் பண்ணுறாங்க. எத்தனை டைம்ஸு? 3 டைம்ஸ் டாஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? 3 டைம்ஸ் டாஸ் பண்ணால் அதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டினா டாஸ் பண்ணால் அதுக்கான ஆன்சர் என்ன வரப்போகுது? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 டைல்ஸு. ஸோ 2 டைல்ஸு வர்றதுக்கான வாய்ப்பு எத்தனை இருக்குது? ஸோ 3 தடவை டாஸ் பண்ணும்போது அந்த காயின்ஸில் 2 தடவை டைல் வர்றதுக்கான வாய்ப்புகள் எத்தனை முறை இருக்குது? தட் இஸ் வாட் ப்ராபபிலிட்டி. ஓகே, நடக்க போகுது. ஸோ வாய்ப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பாருங்கள், இப்போ நான் ஒரு காயின் எடுத்திருக்கேன். இப்போ த்ரைஸ்னால் இதை 3 டைம்ஸ் என்ன பண்ணணும், நம்ம டாஸ் பண்ணணும். ஸோ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் டைம் டாஸ் பண்ணுறேன். எனக்கு டெயில் கிடச்சிருக்கு. ஓகே, செகண்ட் டைம் டாஸ் பண்ணுறேன், அகெயின் டெயில் கிடைக்குது. தேர்ட் டைம் டாஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன கிடச்சிருக்கு? ஹெட்டு கிடச்சிருக்கு. டெயில் ஹெட். ஸோ திஸ் இஸ் ஒன் செட். ஸோ இது ஒரு செட், சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ எத்தனை சாம்பிள்ஸ் கிடைக்குதுன்னு நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சாம்பிளில் பாருங்கள், நம்மளுக்கு 2 தடவை டெயில் வருது, 1 தடவை ஹெட்டு விழுந்தது. ஸோ சாம்பிள் செட்டை இந்த மாதிரி டினோட் பண்ணிக்கலாம். சாம்பிள் ஸ்பேஸ்னால் எத்தனை பாசிபிலிட்டி, வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ அடுத்த செட்டை எழுத போகிறோம் அதே மாதிரி. நெக்ஸ்ட் என்ன கிடைக்குது பாருங்கள், எனக்கு டெயில் கிடச்சிருக்கு, அடுத்தது ஹெட்டு கிடச்சிருக்கு, அடுத்தது டெயில் கிடச்சிருக்கு. புரிஞ்சுங்களா? ஹெட்டு டெயில், ஹெட்டு டெயில். பாருங்கள் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ ஒரு காயினை எத்தனை தடவை டாஸ் பண்ணுறாங்க? 3 தடவை டாஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அகெயின் ஒன் மோர் டைம் பண்ணலாமா? இப்போ எனக்கு ஹெட்டு கிடச்சிருக்கு, டெயில் கிடச்சிருக்கு, ஹெட்டு கிடச்சிருக்கு. பாருங்கள், ஹெட்டு டெயில் ஹெட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம சாம்பிள் செட்டை எடுக்கணும். ஸோ எல்லா டைமும் இப்போ இது நீங்கள் புரியறதுக்காக இந்த டாஸ் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நம்ம எல்லா டைமும் டாஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த 3 டைம்ஸ் காயின் டாஸ் பண்ணுறாங்கன்னாவே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி சாம்பிள் ஸ்பேஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம டாஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு சான்சஸ் கிடைக்குது இல்லையா, சாம்பிள்ஸ் கிடைக்குது இல்லையா. ஸோ 3 டைம்ஸ்னாவே நீங்கள் இந்த மாதிரி செட்டை வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். 2 டைலு 1 ஹெட்டு கிடைக்குது, 2 டைலு 1 ஹெட்டு, அது மாதிரி 1 ஹெட்டு நடுவில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஹெட்டு 2 ஹெட்டு 1 டைல் கிடச்சிருக்கு. ஆமாம் இல்லையா? அப்போ எப்படி நான் 2 ஹெட்டு 1 டைல் எழுதிக்கலாம் இல்லையா? 2 ஹெட்டு 1 டைல் எழுதிருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெட்டு 3மே ஹெட்டாக விழுந்திருக்கலாம், இல்லைனா 3மே டெய்லாக விழுந்திருக்கலாம். ஆமாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸை நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். இல்லை ஃபஸ்ட்டு டெயில் விழுந்திருக்கலாம், அப்புறம் 2 ஹெட்டு விழுந்திருக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஹெட்டு 1 டெயில் விழுந்தது இல்லையா? அப்போது 1 டெயில் விழுந்துட்டு ஹெட்டு அதுக்கப்புறமா விழுந்திருக்கலாம். ஸோ அதே மாதிரி இதை மாற்றிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஹெட்டு விழுந்திருக்கலாம், அப்புறமா 2 டெயில் விழுந்திருக்கலாம். ஹெட்டு ஃபஸ்ட்டு விழுந்திருக்கலாம், 2 டெயில் அதுக்கப்புறமா விழுந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை பாசிபிலிட்டி நமக்கு வரும்னா 8 கிடச்சிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். இது ஈஸி தான். 2 செட்டாக மெமரைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா டெயில் எல்லாமே ஹெட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த செட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? அதான் ஃபஸ்ட்டு 2 ஹெட்டு அப்புறம் டெயில், அதை அப்படியே மாற்றி உள்டாவாக போட்டுக்கோங்க. டெயில் ஃபஸ்ட்டு அப்புறம் ஹெட்டு, இது ஒரு செட்டாக எழுதிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 டெயில் 1 ஹெட்டு கிடச்சிருக்கு, அப்போது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹெட்டை முன்னாடி போட்டுக்கலாம், 2 ஹெட் டெயிலை பின்னாடி போட்டுக்கோங்க. தென் திஸ் 2 ஒரு செட்டாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டெயிலு ஹெட்டு டெயில் கிடச்சிருக்கு, அப்போது நீங்கள் லெஃப்ட்டோ ரைட்டோ மாற்றிக்கோங்க. ஹெட்டு டெயில் கிடச்சிருக்கு. அப்போ இந்த 2 சாம்பிளையும் ஒரு செட்டாக, ஸோ 2 சாம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 3 தடவை டாஸ் பண்ணுறாங்கனாவே இந்த மாதிரி சாம்பிள் ஸ்பேஸை மெமரைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ எத்தனை சாம்பிள் கிடச்சிருக்கு? 1 2 3 4 5 6 7 8 கிடச்சிருக்கு. அப்போ இதை N ஆஃப் Sன்னு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? N ஆஃப் S இன் த சென்ஸ் எத்தனை சாம்பிள் ஸ்பேஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். N ஃபார் நம்பர், எத்தனை சாம்பிள் இருக்குது, Sன்றது சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ 8 இருக்குது நம்மளுக்கு. இப்போ நம்ம என்ன கொஷினில் கேட்டிருக்காங்கன்னா, கான்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ் வந்து கன்சிக்யூட்டிவ் 2 டெய்ல் வரணும் அந்த ஆப்ஷனில். கன்சிக்யூட்டிவ்னா தொடர்ச்சியாக கண்டினியூஸாக இருக்கணும் அந்த டெய்ல்ஸு.
சரிங்களா? அந்த மாதிரி இருக்க சாம்பிளை இதிலிருந்து பிக் பண்ண போகிறோம். அப்போது அதோட நேமை நான் என்னென்னு வைக்க போகிறேன், கிவன் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான நேம் என்னென்னு எடுக்க போகிறோம், ஏன்னு எடுக்க போகிறேன். லெட் ஏ பி த event of getting consecutive tails. ஓகேவா? ஸோ ஏவை தான் என்னென்னு எடுக்க போகிறோம், நம்ம அந்த கிவன் கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கு ஏன்று நேம் வச்சுக்கிறோம். ஸோ ஏ ஈக்குவல் டு, ஸோ டெய்ல் தொடர்ச்சியாக எதில் இருக்குது, எந்த சாம்பிளில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு சாம்பிளில் 2 டெய்ல் தொடர்ச்சியாக இருக்குது. 2 டெய்ல்ஸ் எடுக்கணும், கன்சிக்யூட்டிவாக எடுக்கணும்னா கண்டினியூஸாக இருக்கணும் அது. ஸோ சாம்பிள் 1ல் பாருங்கள் 2 டெய்ல் கண்டினியூஸாக இருக்குது. அப்போ இந்த சாம்பிள் எடுத்துக்கலாம், நம்ம டெய்ல் ஹெட் எடுத்துக்கலாம். சாம்பிள் 2ல் 2 டெய்ல் இருக்குது, பட் ஆனால் கண்டினியூஸாக இல்லை, கன்சிக்யூட்டிவ் டெய்ல் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. விட்டு இருக்குது, முதல்ல இருக்குது, பின்னாடி இருக்குது, ரெண்டுமே தொடர்ச்சியாக இல்லை, பக்கத்தில் இல்லை. இதில் ஒரு டெய்ல் தான் இருக்குது, இதில் ஒரு டெய்ல் தான் இருக்குது, இதில் டெய்லே இல்லை. அதே மாதிரி இதில் 2 டெய்ல் இருக்குது, 2ம் இருக்குது, 2க்கு மேலேயும் இருக்குது, 3 இருக்குது. அப்போ இந்த டேர்ம் எடுத்துக்கலாம் நம்ம. இதில் பாருங்க ஒரு டெய்ல் தான் இருக்குது, இதில் 2 டெய்ல் இருக்குது, 2 டெய்லுமே பக்கத்தில் இருக்குது. தட் இஸ் வாட் கன்சிக்யூட்டிவ், தொடர்ச்சியாக இருக்குது. அப்போ இந்த சாம்பிள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது கிவனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எத்தனை சாம்பிள் கிடச்சிருக்கு, 1 2 3 கிடச்சிருக்கு. அப்போ ஏ இஸ் வாட் கன்சிக்யூட்டிவ் ஆஃப் 2 டெய்ல்ஸு. என் ஆஃப் ஏன்னு இதை எடுத்துக்க போகிறோம். என் ஆஃப் ஏனா ஏல எத்தனை சாம்பிள் இருக்கோ அதுதான் நம்பர் ஆஃப் ஏ. ஸோ எத்தனை சாம்பிள் எடுத்துருக்கோம், 3. ஸோ தட் இஸ் 3. ஸோ ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஸோ ஏ விழுறதுக்கான சான்சஸ் என்ன, ஏன்னா கன்சிக்யூட்டிவ் 2 டெய்ல் விழுறதுக்கான வாய்ப்பு எழுத போகிறோம், சான்சஸ். ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். டோட்டலாக எத்தனை சாம்பிள் இருக்கோ அதால் டிவைட் பண்ண போகிறீங்க, தட்ஸ் ஆல். ஸோ என் ஆஃப் ஏனா எத்தனை சாம்பிள் கிடச்சிருக்கு, 3 அவுட் ஆஃப் 8ல் நம்மளுக்கு 3 கிடச்சிருக்கு. அவுட் ஆஃப் 8 சாம்பிளில் 3 எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ 3 டிவைடட் பை 8. ஸோ அதை சால்வ் பண்ண முடிஞ்சால் நம்ம ரெடியூஸ் பண்ணி போடலாம், 3யும் 8ம் ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 8. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணணும். திஸ் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, P of A ஈக்குவல் டு N of A டிவைடட் பை N of S. ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.